நம்ம பேராசைகள் இருக்குல்ல, பேராசைகளுக்காக அந்த மூளை செயல்படாது. பேராசைகள் ஆபத்தானது அப்படிங்கிறத அந்த மூளை உணர்ந்துருச்சு. அதாவது நம்ம பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், பஸ் வாங்கணும், அப்புறம் டூர் போகணும், இப்படி நம்ம பேராசைப்படுறோம்ல, இதெல்லாம் ஆபத்தானது, இந்த எண்ணங்களே தப்பு அப்படின்னு மனிதர்கள் உணர்ந்துட்டு வராங்க. நம்ம காரில் போகணுன்னு ஆசைப்படுறோம், ஆக்சிடெண்ட் ஆகி எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 10,00,000 பேர் சாகுறாங்க, 10,00,000 பேருக்கு உடல் ஊனமடைகிறது ஒவ்வொரு வருடமும். அப்போ நம்ம காரில் போகணும், பஸ்ஸில் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த பேராசையே ரொம்ப ஆபத்தானது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் செயல்பட மாட்டேன். என்னை அழிப்பதற்கு எனது கால்கள் எப்படி போகும்? எனது கால்கள் எப்படி நடக்கணும்? என்னை அழிப்பதற்கு அங்கே போனால் எனக்கு அழிவு இருக்குன்னா அந்த திசையை நோக்கி நீ நடந்து போ அப்படின்னா என் கால்கள் எப்படி அதற்கு சம்மதிக்கும்? நீ ஒரு செயலை செய்தால் அழிவு வரும் என்றால் அதை செய்வதற்கு எனது கைகள் எப்படி சம்மதிக்கும்? இந்த வழியாக போனால் பெரிய பள்ளத்தாக்கு இருப்பா, நீ செத்து தான் போவ அப்படின்னா அங்கே எப்படி என் கால்கள் நடக்கும்? அது அழிவுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இந்த வழி அழிவா இல்லையான்னு தெரியும் போது தான் நான் அதில் நடப்பேன். இதோட முடிவில் உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அழிவு இருக்குது அப்படின்னா அது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி நடப்பேன்? அப்போது இன்றைக்கி ஆடம்பரம் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ உதாரணத்துக்கு நான் தரையில் தான் படுக்கிறேன். ஏன் படுக்கிறேன்? பெட்டில் படுத்தா உடம்பு வலிக்கும், நல்லா தூக்கம் வராது. அப்போ பெட்டில் படுக்கணுங்கிறது ஒரு பேராசை, கட்டிலில் படுக்கணும், பெட்டில் படுக்கணுங்கிறது ஒரு பேராசை. ஆனால் நல்ல தூக்கம் வராது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பேராசை என்பது நமக்கு நல்ல தூக்கத்துக்கு எடுத்துடும், தரையில் தான் படுக்கணும். அப்போ பேராசைகளுக்காக என் மூளை இனிமேல் செயல்படாது. பெட் வாங்கணும், கட்டில் வாங்கணும் அப்படின்னு என் மூளை செயல்படாது. பெரிய வீடுகளை கட்டணும் அப்படின்னு, பெரிய வீடுகளை கட்டணும்னா அதுக்கு தேவையான நிறைய பணம் தேவை. அதுக்காக நான் அளவுக்கு அதிகமாக உழைக்கணும், என்னால் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும், ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் போயிடும். அதனால் என் உடம்பு பாதிக்கப்படும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும், நோய்கள் வந்துவிடும். அப்போ என்னுடைய பெரிய வீடுகள் கட்ட வேண்டும் என்கிற அந்த பேராசை எனது உடல் நலனை பாதிக்கும் எனும்போது இனிமேல் அந்த மாதிரி பேராசைக்காக என் மூளை செயல்படாது, என் கைகள் செயல்படாது. இப்போ நீ வேலை செய்கிற, நடக்கிற, ஓடுற, உழைக்கிற, எதுக்காக? நீ பெரிய ஆசை உன் மனசுக்குள்ளே இருக்குது, பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உன் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் உன் கைகள் வேலை செய்து, உன் கால்கள் நடக்குது, குனியுது, நிமிர்ந்து அந்த வேலை செய்து, எழுதுது, கஷ்டப்படுது. ஆனால் அது ஆபத்தானது. அது மிகப்பெரிய வீடு கட்டுறதுக்காக நீ உழைச்சன்னா உனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும், தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த மிகப்பெரிய வீட்டை பராமரிக்கணும்னா 2 பேர் வேலைக்கு போடணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய பணம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காகவே நீ என்ன பண்ணுற? தூங்குறதுக்கு நேரம் இருக்காது உனக்கு, உன் உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய் வந்துடும். அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்போ அது ஆபத்தானது. ஓஹோ, அப்போ பெரிய வீடு அப்போ சின்னதாக ஒரு வீடு இருந்ததுன்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம், கவலை இல்லாமல் தூங்கலாம். குறைவான பணம் தான் தேவை, 8 மணி நேரம் உழைச்சா போதும், நம்ம 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இனிமேல் என்ன ஆகுனா, அந்த பெரிய பெரிய ஆசைகள் என்பது ஆபத்தை தரும், அழிவை தரும் என மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் இனிமேல் பெரிய பெரிய ஆசைகளுக்காக இந்த மூளை செயல்படாது, எளிமையான ஆசைகளுக்காகத்தான் செயல்படும். பாதுகாப்பான ஆசைகள், பெரிய வீடு கட்டணும், காரில் போகணும், சுற்றுலா போகணும், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், ஆபத்தானது. உயிரோடு போயிட்டு நீ திரும்பி வரணும். அதனால் நீ பயணம் செஞ்சு கொண்டே இருக்கணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சுற்றணும் அப்படிங்கிற அந்த ஆசை ஆபத்தானது, பாதுகாப்பு இல்லாதது என்பதை நீ உணரும்போது அப்போது மூளையும் கைகளும் கால்களும் பெரிய பெரிய ஆசைகளுக்காக இனிமேல் செயல்படாது. பெரிய பெரிய ஆசைகளை தேடி உன் கால்கள் இனிமேல் ஓட சம்மதிக்காது. பெரிய பெரிய ஆசைகளை மனதில் வைத்து உனது கைகள் உழைப்பதற்கு இனிமேல் சம்மதிக்காது. இப்படி தான் மனித மூளையே சம்மதிக்காது. எளிமையாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும். அதற்காக நீ என் கைகளை ஒரு வேலை செய்ய சொல்லு, நான் செய்கிறேன். என் கைகள் வேலை செய்ய, இப்போ எளிமையான ஆசை தான்ப்பா, இது உனக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா சொல்லு, நான் என் கைகள் அந்த வேலையை செய்யும், கால்கள் அந்த திசையில் நடக்கும். இங்கே போனால் உனக்கு ஆபத்து இல்லை, பாதுகாப்பு தான் இருக்குது அப்படின்னா அது நடக்கும். இங்கே போனால் உனக்கு ஆபத்து, அழிவு தான் இருக்குது அப்படின்னா என் கால்கள் அங்கே நடக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கும்? என் கைகள் செயல்படுவதற்கு எப்படி சம்மதிக்கும்? அப்படித்தான் மனித மூளை செயல்படுதில்ல, பேராசைகளுக்காக. எண்ணங்கள், ஆசைகள் மனசில், வெளிநாடு போகணும், கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், ஊராக சுற்றணும், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், விரும்பியதெல்லாம் சாப்பிட்ணும், பிரியாணி எல்லாம் சாப்பிட்ணும், மெத்தையில் படுத்து தூங்கணும், இது எல்லாமே உனக்கு ஆபத்தை தரும். அப்படின்னா அதில் நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஆபத்தானது. அப்படியா உணர்ந்துட்டேன்னா அதன் பிறகு அந்த மாதிரியான ஆசைகளோடு எப்படி மூளை செயல்படும்? அந்த ஆசைகளை சுமந்து கொண்டு எப்படி மூளை செயல்படும்?
ஒத்துக்காது அது. பாதுகாப்பு இருக்கா, உன் மூளை நீ சிந்திப்பதில் பாதுகாப்பு இருக்கா, அப்போ தான் நீ செயல்படுவதில் பாதுகாப்பு இருக்கா, அதற்காக நான் சிந்திக்கிறேன். பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு, நான் சிந்திக்கிறேன். பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு, நான் செயல்படுறேன். பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு, நான் நடக்கிறேன். பாதுகாப்பாக இருக்குன்னா நான் பேசுகிறேன். நீ பேசுவதெல்லாம் கெட்ட வார்த்தையாக இருக்குது, எவனாக இருந்தாலும் ஒன்று அடிச்சுப்பிடுவான், நீ மரியாதை கொடுத்தே பேச மாட்டேன்ற, அப்போ நீ பேசுவது உனக்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படின்னா பேசுவதுக்கே இந்த வாய் வராது, பயப்படும். பேசுவதற்கே மூளை பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நீ பாதுகாப்பாக பேசுகிற, உன் பேச்சில் கெட்ட வார்த்தைகள் எதுவுமே இல்லை, மதிப்பு, மரியாதை, பணிவு, நல்ல பழக்கம், நல்ல பேச்சு எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னா நீ பேசுவ. அப்போ தான் அந்த மூளை செயல்படும், நல்ல வார்த்தைகளை அது எடுத்து கொடுக்கும். அதனால் இனிமேல் பார்த்திங்கன்னா பேராசைகளுக்காக மூளை செயல்படாது, மூளை இயங்காது. நீ பேராசைகளை, உனது பேராசைகளை அடைவதற்காக அந்த மூளை உனக்கு ஒத்துழைப்பு அளிக்காது. நீ பெரிய ஆசைகளை மனசில் வச்ச உடனே அப்போ இதைப்படி அதைப்படி பெரிய ஆளாகு, அதற்கான வேலைகளில் அதற்கான சிந்தனைகளை நான் உனக்கு தரேன் அப்படின்னு மூளை சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் அந்த திசையில் போய் பெரிய ஆபத்தை சந்திக்கும் போதும் ஆஹா இது ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், உணர்ந்ததுக்கப்புறம் நீ எப்படி அதை செய்வ? இப்போ முன்னாடி போரிட்டு இருந்தாங்க, உலகம் முழுக்க 2ஆம் உலகப் போர் 1ஆம் உலகப் போர்னு போரிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அணுகுண்டு வெடிப்புன்னு பெரிய அழிவு, 8 கோடி பேர் செத்து போயிட்டாங்க. 8 கோடி பேர் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை. அப்போது 8 கோடி பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்னா அதனால தான் அதன் பிறகு எப்படி போரிட வேண்டும் என்று மூளை சிந்திக்க மறுக்கிறது. அதனால தான் போர் இன்றைக்கி போரிடுவதில்லை. போரிடுவது முட்டாள்தனமாக பார்க்க பெரும்பாலான நாடுகள் போரிடுவது கிடையாது. ஏன்னா அதற்கு மூளையே ஒத்துக்க மாட்டேங்குது. நீ போரிடுறதுக்காகலாம் நான் உனக்கு சிந்திக்க மாட்டேன், எப்படி போரிட வேண்டும் அப்படின்னு அந்த மூளை சிந்திக்கணும்ல. போரிடுவது என்பது ஒரு மூளையே அதற்கான ஐடியாக்களை கொடுக்கணும். இப்படி போரிடு, அங்கே தாக்கு, இங்கே குண்டு போடு, அந்த பக்கமாக வருவாங்க, அந்த பக்கமாக வரும்போது நீ கண்ணி வெடியை பதுக்கி வச்சிடணும், இப்படி நீ இந்த நேரத்தில் நீ எஸ்கேப் ஆகிடணும், அங்கேருந்து வருவாங்க, இப்படியே உன் மூளை பயங்கரமாக சிந்திக்கணும். போரிடுவதற்கான அந்த சிந்தனையில் இனிமேல் மூளை ஈடுபடுவதற்கு சம்மதிக்காது. மூளையும் ஒரு மனுஷங்க தான். அதனால் அது என்ன பண்ணாலும் நீ யோசிக்கும்னு நினச்சிக்காது. அது ஒன்றும் அடிமை கிடையாது. மூளை ஒன்றும் அடிமை கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அது கேட்கும் அப்படின்னு சொல்லி உன் மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ செய்வது தவறு என்று உணர்ந்து விட்டால் மூளையே ஒத்துக்காது. இப்போ பெண் அடிமைத்தனங்கிறது எதனால் ஏற்பட்டது? ஆண்கள் மீது ஒரு நம்பிக்கை. ஆண்கள் நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புனாங்க. அதனால் பெண்கள் தங்களுக்கு எதிராகவே சிந்தித்தார்கள். இன்றைக்கி உணர்ந்துட்டாங்க, ஆகா இவனுங்க நம்மளை அடிமையாக பார்க்குறானுங்க, இவனுக்கு நம்ம மேலே மதிப்பே கிடையாது, இவனு நமக்கு உண்மையாகவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்போ ஆண்களுக்கு அதுக்கெல்லாம் உண்மையான அன்புக்கு வேணால் நான் உடன்படுறேன், நம்பிக்கை அந்த மாதிரி. நீ தப்பான நோக்கத்துக்காகலாம் நீ என்ன தப்பான நோக்கத்துக்காக நான் உனக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன், உனக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன் அப்படின்னு பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் அடிமைத்தனத்துக்கெல்லாம் நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன், உன் நோக்கம் தப்பாக இருக்குது, அந்த நோக்கம் என்பது அழிவை தான் தரும், எனக்கும் அழிவை தரும், உனக்கும் அழிவை தரும், அதனால் அந்த நோக்கம் அழிவை தரும் அப்படின்னு சொல்லி இனிமேல் அழிவு நோக்கி சிந்திப்பதற்கு மூளையே ஒத்துக்காது. ஏன்னா மூளைக்கு தெரிஞ்சிருச்சு அழிவு எதெல்லாம் அழிவை தரும், எந்த உணவுகளை சாப்பிட்டால் அழிவை தரும். அப்போ அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அதன் ஆசையே மூளையில் வராது. போரிடுவதற்கு நம்ம மூளை ஒத்துக்காது. போரிடுவதற்கான சிந்தனையை தருவதற்கு உனக்கு அந்த மூளையிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. இனிமேல் மனிதர்கள் ரொம்ப பாதுகாப்பாக சிந்திப்பதற்கு மட்டும்தான் எது பாதுகாப்பு, எது நல்லது கெட்டதுன்னு இந்த மூளைக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதற்காக மட்டும்தான் அந்த மூளையே சிந்திக்கும் என்பது தான் எனது கருத்து. அதனால் மனிதர்கள் ஒரு அனுபவ ரீதியாக பட்டுட்டாங்கன்னா, மனிதர்களுக்கு ஒரு அனுபவ ரீதியாக பட்டுட்டாங்கன்னா அதுதான் இனிமேல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தான்.